ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், இது உங்களுடைய மாஷா உலகம் சேனல். நான் உங்களுடைய மாஷாமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பியூட்டிஃபுல் டிப்ஸ் கொடுக்க போறேன். இது உங்க லைஃபை மாத்துறதுக்கு பயங்கரமா உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோவை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவும். இதை பத்தியான கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் அதிக சம்பளம் அதிகமா பெறறதுக்கு சேலரி உங்களுக்கு அதிகமா வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப இருக்க காலகட்டத்துல சேலரி இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல சேலரி வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அது இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும், நம்ம ஹாப்பியா இருப்போம், ஃபேமிலியும் நம்ம கூட நல்லா இருக்கும், நமக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட் நம்மளே இது பண்ணிக்கலாம். அது போக எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்கு. சோ நமக்கு தேவையானது சேலரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வச்சுதான் நம்ம அடுத்தது ஈவன் உங்க ஹெல்த்தையுமே அதை வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு தானே சொல்ல முடியும். சேலரி அதிகமா இருந்தா தானே நீங்க ஹெல்த்தியான பொருட்களை வாங்கி சாப்பிட முடியும், இல்லைன்னா எப்படி நம்ம சாப்பிட முடியும்? சோ அதுக்கான நல்ல கரெக்டான நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு அதிகமான சேலரி வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே உங்க தகுதிக்கு ஏத்த வேலையை தேடி அதுல எக்ஸ்பீரியன்ஸாக பழகிக்கோங்க. இப்ப எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பேசும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தேவை, குவாலிஃபிகேஷனும் தேவை. ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஏற்ற சரியான வேலை, அதுவும் சுலபமான வேலையா இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்ப ஹெவியான ஒர்க்கை பண்ணிட்டு வீட்டுல நீங்க எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்? நீங்க ஒர்க் பண்ணணும் அளவான நேரத்துல, அளவான உடல் உழைப்போட. இப்ப கட்டிட வேலை செய்யறாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 2 நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க உங்களோட வேலையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓரளவுக்கு சுலபமான, இப்ப அதுல நல்ல வருமானம் தரக்கூடிய வேலையா நீங்க தேடினாதான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அதே போல உங்களுக்கு நல்ல சம்பளம் தர்றாங்களா அப்படின்றத நீங்க பார்த்து அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். இதுதான் ஸ்டேஜ் 1. வேலையில சேர்றதுதான், நல்ல வேலையில சேர்றதுதான் ஸ்டேஜ் 1. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2. இப்ப சேலரி, இப்போ ஒரு சேலரியில இருக்கோம்னா ஹை சேலரி வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 உங்களோட பேசிக் சம்பளம். இந்த சம்பளத்துல நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க 10,000, ஒரு வருஷத்துக்கு 2,000 இன்கிரிமெண்ட் போட்டாங்கன்னா 10,000 அதிகமா இருக்கும். ஸோ 25,000 இப்போ உங்களுடைய சம்பளமா இருக்கும். அதே ஆபீஸ்ல வருஷம் 2,000 இன்கிரிமெண்ட் போட்டாங்கன்னா இதேதான் உங்களுடைய இதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு 35,000. ஒரே கம்பெனில நீங்க 10 வருஷம் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. உங்களோட சிச்சுவேஷன் மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். அந்த கம்பெனியும் நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ இந்த 2,000த்தையும் இந்த 15,000த்தையும் நம்பி உங்க லைஃபை நீங்க ரன் பண்ண முடியாது. இப்ப இடையில நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மாறினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். சரிதானே அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இப்ப ஒரே இடத்துல இருந்தா அதிக சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா மேபி உங்க லக். நீங்க இருக்க கம்பெனி இல்ல இருக்க ஆபீஸ் இருக்க இடம் உங்களுக்கு அதிக சம்பளம் தர்றாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். சோ அதிக இன்கிரிமெண்ட் தராங்கன்னு சொன்னா அதை விட லக்கி. சோ நீங்க அதை வாங்கி சந்தோஷமா இருந்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி 2 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் தர சம்பளம் இன்கிரிமெண்ட் தராங்க, ஒரு சில இடத்துல 500 ரூபாய் தராங்க. இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப பார்த்து வேலை செய்யணும். ஏன்னா இதை வச்சு நீங்க அடுத்து மூவ் பண்றதுக்கான ஒரு வேவா இப்ப நான் காட்டுறேன். இப்ப 3 வருஷத்துல நல்ல பெட்டரான ஹை சேலரியை தரக்கூடிய பிளேஸ் இருக்கு, அதை நம்ம தேடணும். இப்ப இதே சம்பளத்துல நம்ம 10 வருஷம் கழிச்சு இந்த சம்பளம் வாங்குறதுக்கும் 3 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போய் இந்த சேலரியை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ நம்ம அதை பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம தேடணும். நம்ம சேலரி இப்ப 15,000னா இதனுடைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படின்னா, இப்ப இங்க 15 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம்னா வேற வெளியே போயிட்டு 25 ரூபாய் 35 ரூபாய் அந்த மாதிரி நம்ம கூட கேட்டு வாங்கலாம். இது நம்ம இதுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சேலரியோட பிளான் அவ்வளவு நாள் கழிச்சுதான் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா முன்னேறவே முடியாது. 3 வருஷம் 4 வருஷம் தான் டைம். ஒரு கம்பெனில நம்ம கிட்ட நம்மளால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுதா? சரி, ஓகே, அடுத்த கம்பெனிக்கு போங்க, 10 ரூபாய் 15 ரூபாய் கூட கேட்டு வாங்க. அப்பதான் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். 4 வருஷத்துல 10 வருஷத்துல நாங்க சம்பாதிக்கிற சேலரிய 4 வருஷத்துல இங்க நம்ம எடுத்துடலாம். ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க 20,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா 2,40,000 தான் வரும். அதே 35,000 சேலரி வாங்கினீங்கன்னா 4,20,000 வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 4,20,000 ஒரு வருஷம் வாங்கும் போது அந்த சேலரிக்கும் இந்த சேலரிக்கும் வித்தியாசம் 1,80,000 ரூபாய். சோ ஒரு வருஷத்துல நீங்க 1,80,000 எக்ஸ்ட்ரா பெறலாம். எப்படி? நீங்க வேற கம்பெனிக்கு நீங்க அதிக சம்பளம் கேட்டு போனா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஒரே கம்பெனில நான் இங்க சேஃபா இருக்கேன், எனக்கு இங்க ஜாலியா இருக்கு, எனக்கு இங்க ஒர்க் கம்மி, ஒர்க் ப்ரெஷர் கம்மி, ஒர்க் லோடு கம்மி அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்மின்னு உட்காந்துருந்தா நம்ம சேலரியும் கம்மியா தான் இருக்கும். சோ அதுக்கேத்த அதிக சம்பளம் தரக்கூடிய வேலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேடி போகணும். ஏன்னா இப்ப உங்களுக்கு இந்த உங்க ஏஜை பார்க்கணும். இப்ப 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள வேலைப்பளு அதிகம்னு சொல்லிட்டு நம்ம வேலையை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டோம்னா 45 வயசு டு 55 வயசுல நம்ம தான் வருத்தப்படுவோம்.
ஸோ வேலைப்பளு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வயசுல அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஹெவி ஒர்க்கா இருந்தாலும் நல்லா ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நம்மளோட ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற ஒர்க்லோடோட நம்ம டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வேலையில போய் நம்ம ஃபிக்ஸ் ஆனோம்னா 100% லைஃப்ல சாதிக்கலாம். நம்ம சாதிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்றத நீங்க மனசுல உறுதியா நினைக்கணும். அப்பதான் நம்ம சாதிக்க முடியும். எப்பவுமே திங்க் பாசிட்டிவ். இந்த எண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு புது வேலையும் கிடைக்கும், அதிகமான சம்பளமும் கிடைக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியான லைஃபோட அப்படின்றது நான் நம்புறேன். நீங்க அந்த இதை நம்புறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோல லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றியான கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஏதாவது தப்பா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம் எது தப்பு அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.